தூங்குங்க, நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க. சுவாமி தான் எல்லா இடத்துலையுமே இருக்காருலாம், அப்புறம் ஏன் தேவாசிரியர் மண்டபத்தில் போய் வரணும்? சபாஷ் சபாஷ். சிறப்பு, நல்ல கேள்வி. மகிழ்ச்சி. சிறப்பு. சுவாமி எல்லா இடங்கள்லையும் தான் இருக்கிறாரு. ஆனால் கோயில்னு ஒரு இடத்துல நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இப்போ பசுமாட்டுலேருந்து தான் பால் வருது, அது தெரியுமா உங்களுக்கு? பாக்கெட்லேருந்து வருதுன்னு நினச்சிக்கிறேன். மடியில் சுரக்குது, கொம்புல வரல, மடியில் ஃப்ரிட்ஜில் இருந்து பாக்கெட்லேருந்து தான் வருதுன்னு. அப்போ பசுமாட்டுலேருந்து பால் வருதுன்றதுக்காக கொம்பு பிடிச்சி கலந்தா கிடைக்குமா? மடியில இருந்து தான் வரும். அதே மாதிரி தான் தேவாசிரிய மண்டபம் கொம்பு மாதிரி தானே, சுவாமி உள்ள இருக்கா? இல்ல தேவாசிரிய மண்டபம் தான் பால் மடி மாதிரி. சுவாமி அங்க இருக்க அருளை வந்து அந்த மடியில தான் கொடுக்குறாரு. அப்ப பால் மடியில இருந்து மட்டும்தான் பால் வருதுன்னு நினைக்கிறேன். மொட்டை மாட்டோட உடம்புல இருந்து தான் அந்த பால் வருது. ஆனா பால் காம்புல தான் வருது இல்லையா? அதே மாதிரி அந்த ஊருக்கு தேவாசிரிய மண்டபம் தான் அருள் கொடுக்கக்கூடிய இடம். முக்கியமா இன்னொன்று என்னன்னா, யாரெல்லாம் அடியார்களோ அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். அதனால அது ஒரு உயர்வான இடம். வியாபகத்துல வியாபியமா இருக்கும். திருவாரூர்ல இருக்க தேவாசிரிய மண்டபத்துக்கு மட்டும் அந்த அருள் கிடையாது. இப்ப நம்ம இங்க அரங்கத்துல சிவனை சிந்திக்கக்கூடிய இந்த அரங்கத்துல இப்ப சேர்ந்திருக்கோம்னா, இந்த நேரம் இந்த தேவாசிரிய மண்டபம் தான். இந்த இடத்த வணங்கினாலும் அங்க வணங்கின பலன் உண்டு. இப்ப நீங்க உள்ள வந்து இவரை கொத்தனார வணங்கணும்னு அவசியம் இல்லை. வாசப்படியில இருந்து யாராவது ஒருத்தர் இங்க இந்த கூட்டத்தை வணங்கிட்டு போனா அவங்களுக்கு அந்த பலன் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி அம்மா. அப்ப சுவாமி அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச பதிகம் தான், ரொம்ப தெரிஞ்ச பதிகம் தான். நல்லது நல்லது. அது இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்குதுன்னு நான் நினைச்சுப்பேன். அதுக்காக தான் நல்லா இருக்கு அவங்க ஸ்டைல். நல்லா ஏன்னா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை நான் வந்து தேவார வார்த்தைகளே போட்டாக்கா கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான். நான் இங்க வந்து எனக்கு என்ன தெரியும்ன்றத நான் சொல்ல இங்க வரல. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொல்லதான் நான் வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்ச மொழியில உங்களுக்கு புரிஞ்ச ஒரு பாஷையில பேசுறது தான் நல்லதா இருக்க முடியும் இல்லையா? அதனாலதான் ரொம்ப எளிமையா சாதாரணமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மொழியில தான் நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, எனக்கு என்ன தெரியும்ன்றதை நான் சொல்ல முதல்ல எனக்கு எதுவும் தெரியாது, வேற அது வேற விஷயம். அதனாலதான் இந்த எளிமையான வார்த்தைகள் சொல்றது. உதாரணங்கள் கூட நான் சாதாரண ஒரு இல்லத்தரசி, நான் வந்து ஒரு சாதாரண இல்லத்தரசி, என்னோட உதாரணங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருந்தோ ஒரு அடுப்புல சமைக்கிறது இந்த இடத்துல இருந்து தான் உதாரணங்கள் இருக்கும், எளிமையா இருக்கிறதுக்காக. அதனால அப்படிதான் இருக்கும். இப்படி இருந்தால் வகுப்பு மாறும், இல்லாட்டி சொற்பொழிவாட்டம். நல்லது நல்லது.